சரியே இல்லைடா. ஏன்டா அப்படி அவளை ஹர்ட் பண்ணுற? உன் பின்னாடி எவ்வளோ வருஷமாக சுற்றிட்டு இருக்கா. அவளை கொஞ்சமாச்சும் மதிக்கிறியாடா நீ? இங்கே பாருடா, உனக்கு நல்லாவே தெரியும் என் வாழ்க்கை என்ன நடந்துச்சுன்னு. தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி பேசாதே. மச்சான் அது வேறடா, இவ வேறடா. இவ்வளோ மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காது மச்சான். எத்தனை பேர் அவள் பின்னாடி சுற்றுறாங்க. யாரையாவது அவள் திரும்பி பார்க்குறாளா? உன்னை தானடா 4 வருஷமாக பார்த்துட்டு இருக்கா, சுற்றிட்டு இருக்கா. டேய், வைஷு ஏற்படுத்திட்டு போன காயமே இன்னும் எனக்கு ஆளடா. அப்படியே தான் இருக்குது. அதுக்குள்ளே இன்னொரு காதலா? டேய், இந்த லவ்லாம் எனக்கு வேணாண்டா. ஆளை விடுறா. மச்சான் நீ வைஷுவோட இவ்வளோ கம்பேர் பண்ணாத. சத்தியமாக எனக்கு கோவம் வரும்டா. டேய், நான் கம்பேர்லாம் பண்ணடா. எனக்கு அந்த லவ்லாம் வேணான்னு சொல்கிறேன். நீ ஆளை விடு. எனக்கு டியூட்டி இருக்கு, நான் போகிறேன். என்ன இவன் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான். மம்மி, நீங்கள் சாமிக்கிட்ட என்ன ப்ரே பண்ணீங்க? நான் என்ன ப்ரே பண்ணேன், இந்த குட்டி தங்கம் இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், அம்மா கூட இருக்கணும், லைஃப் லாங் அவன் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். உங்களுக்காக எதுவும் வேண்டிக்கலையா? எனக்காக என்னடா தங்கம் இருக்குது, நீ நல்லா இருந்தா மம்மிக்கு அதுவே போதும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சார் என்ன வேண்டிக்கிட்டீங்க? நான் என்ன வேண்டிக்கிட்டே தெரியுமா? மம்மி இப்போ பாரு எப்போவுமே சிரிச்சுட்டு இருக்கணும், அப்புறம் பாட்டி தாத்தா கூடவே இருக்கணும், அப்புறம் மாமா சித்தி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி வேண்டிக்கிட்டேன். அச்சோ தங்கமே, உனக்கு எது வேண்டிக்கலையா? உன் ஃபேமிலிக்காக வேண்டியிருக்கேன். ஆமாம், நீங்கள் தானே சொல்லுவீங்க, ஃபேமிலி நல்லா இருந்தால் தாத்தா பாட்டி நல்லா இருந்தால் நம்மளும் எப்போவுமே நல்லா இருப்போன்னு. அதனால அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். என் தங்கம் நீ. அப்புறம் இன்னொன்று வேண்டிக்கிட்டேன் மம்மி. என்ன வேண்டிக்கிட்டீங்க? அப்புறம் நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே டேடி என்னை பார்த்துடணும், அவர் கூட இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். என்ன மம்மி ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்லைடா தங்கம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பர்த்டேக்குள்ளே டேடி என் கூட வந்துடுவாங்கல்ல, நான் டேடியை பார்த்துருவேன்ல. மம்மி உங்களை தான். தெரியலடா. அதெல்லாம் இல்லை, டேடி என்னை பார்க்க வந்துடுவாங்க. எல்லாரும் அவன் நம்ம நினச்சி பார்க்க முடியாத தூரத்துக்கு போயிட்டான். நம்ம திரும்ப நினச்சாலும் அவன் வரமாட்டான். மம்மி ஆ வருவாருல்ல? அதெல்லாம் இருக்கட்டும் தங்கம். நீ ஸ்வீட் வாங்கினில்ல, போய் இங்கே இருக்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடு, உனக்கு பர்த்டேன்னு சொல்லி. எல்லாரோட விஷயம் நம்மளுக்கு வேணும், முக்கியமாக பெரியவங்களோட விஷயம். போ. ஓகே மம்மி. தங்கம், என்னை மன்னிச்சிடடா. உங்ககிட்ட உங்கள் டேடி விஷயத்தில் நிறைய போய் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட சொன்ன எதுவுமே உண்மை இல்லை. இது உண்மையில உனக்கு தெரிய வரும்போது நீ மம்மியை மன்னிச்சிடணும். மன்னிச்சிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. உன்னோட டேடி எப்போவுமே உங்ககிட்ட வரமாட்டார். அந்த விஷயம் பொய்ன்னு உனக்கு தெரிகிறப்போ நீ கண்டிப்பாக கஷ்டப்படுவ. நீ ப்ரே பண்ணது எல்லாமே நடக்காது, எதுவுமே நடக்காதுன்னு தெரிகிறப்ப உனக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். அப்போது அம்மாவும் கூட எப்போவுமே இருப்பேன் தங்கம். உனக்கு அப்போ புரிய வச்சிருவேன். இப்போ உனக்கு சொன்னாலும் புரியாது, அந்த ஏஜ் இன்னும் வரல. அது வரைக்கும் இப்படி தான் போய் சொல்லி சமாளிக்கணும். லங்கை கடந்து எங்கோ உருகிய நிமிடங்களை மெல்லச்சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. ஐயோ அம்மா. ஐயோ தாத்தா, தாத்தா ஏந்திரங்க பார்த்து. தாத்தா உங்களுக்கு அடி எதுவும் பண்ணலையே, கால் நீட்டி உட்காருங்க தாத்தா. அம்மா அம்மா என்னால் உட்கார முடியலம்மா. நான் ஹெல்ப் பண்ணுறேன் தாத்தா, எழுந்துருங்க. அம்மா முடியலம்மா. பார்த்து தாத்தா, கால் நீட்டி உட்காருங்க. முதல்ல நாங்கள் ஃபஸ்ட் தண்ணி குடிங்க தாத்தா. ரொம்ப நன்றிம்மா. அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா. வயசான காலத்தில் நீங்கள் மட்டும் தனியாக வரீங்க கோயிலுக்கு. யாரையாவது வீட்டில் உள்ளவங்கள துணை கூட்டிகிட்டு வரலாம்ல. எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் தாத்தா? எனக்கு யாருமே இல்லைம்மா, நான் ஒரு அனாதை. என்ன தாத்தா சொல்கிறீங்க? யாருமே இல்லைன்னா? இருக்காங்கம்மா, மயங்க 3 பேர் இருக்காங்க. ஆனால் அவங்க இருந்தும் நான் அனாதை தான். ஏன் தாத்தா, உங்கள் பசங்க உங்களை பார்த்துக்கலையா? இல்லைம்மா, 3 மகன்களில் ஒருத்தன் கூட என்னை பார்த்துக்கல. அவங்க 3 பேரையும் நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என் பொண்டாட்டி இருக்கிற வரை எல்லாமே நல்லா தான் இருந்தது. அவன் என்னை விட்டு போனதுக்கப்புறம் அவனுங்களும் என்னை மதிக்கல. என்னை தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி விட்டு விரட்டி விட்டுட்டானுங்கம்மா. இப்போ நான் உயிரோட இருக்கேன்னா இல்லையான்னு கூட அவனுங்க வந்து எட்டி பார்க்கல. நான் அந்த கோயிலே தான்ம்மா இருக்கேன். இங்கே தான் கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அப்படியே என் பொழப்பு ஓட்டிகிட்ருக்கேன். என்ன தாத்தா சொல்கிறீங்க? 3 பசங்களை பெற்று யாருமே உங்களை பார்த்துக்கல? இல்லைம்மா, என்னை யாருமே பார்த்துக்கல.
சாப்பிட்டீங்களா தாத்தா? தாத்தா உங்களை தான் கேட்குறேன், சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லைம்மா, நான் எதுவுமே இன்னும் காலேருந்து சாப்பிடல. சாப்பிடாதனால தாம்மா மயங்கி விழுந்துட்டேன். நன்றிம்மா, எதுக்கு தாத்தா நன்றி? என்னை காப்பாற்றினதுக்கும் அப்புறம் என்னை யாருமே சாப்பிட்டியான்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை. நீ கேட்ட, ரொம்ப நன்றிம்மா. ஐயோ தாத்தா, என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். தாத்தா இதை பிடிங்க. என்னதும்மா அது? இதில் சாப்பாடு இருக்குது, இதை மதியம் சாப்பிடுங்க. இது எங்கள் கையால் நாங்களே செஞ்சது எங்கள் வீட்டில். எதுக்குமா இதெல்லாம் வேணாம்மா. தாத்தா வேணான்னு சொல்லாதீங்க. உங்கள் பேத்தி கொடுத்தா வாங்கிக்க மாட்டிங்களா? என்ன உங்கள் பேத்தியாக நினச்சி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என் பையன் பர்த்டே. அவனுக்காக கஷ்டப்படுற எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரி கூட நினச்சி வாங்கிக்கோங்களேன் தாத்தா. இந்தாங்க பிடிங்க. அப்படியாம்மா, உன் பையன் 100 வயசுக்கு நல்லா இருப்பாம்மா. உன் நல்ல மனசுக்கு உன் பையன் ரொம்ப நல்ல பெரிய ஆளாக வந்து உன்னை நல்லா பார்த்துப்பாம்மா. ரொம்ப நன்றி தாத்தா, நீங்கள் பெரியவங்க, உங்கள் வார்த்தை அப்படியே பழிக்கட்டும். உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுதுமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க. பெரியவங்களை எப்படி பார்த்துக்கணும், மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை பெற்றிருந்தேன்னா இந்த கஷ்டம் எனக்கு வந்திருக்காதுமா. இப்போ என்ன தாத்தா, என்னை உங்கள் பேத்தி மாதிரி நினச்சிக்கோங்க. நானும் உங்கள் பேத்தி தான். கண்டிப்பாம்மா. முதல்ல உன் ஃபோட்டோவை பார்க்கும்போதே எனக்கு பிடிச்சிருச்சு. உன்னோட குணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். நான் நினச்சதை விட நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கம்மா. நீ தாண்டாம்மா எங்கள் வீட்டு மருமக ராஜேஷோட ஒய்ஃப். உன்னை மிஸ் பண்ணிடவே மாட்டேன். இந்தாங்க தாத்தா, இந்த பணத்தை வாங்கிக்கோங்க. எதுக்குமா இதெல்லாம்? இப்போது நீங்கள் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு நான் தந்துட்டேன். நைட்டு நீங்கள் பட்னியாக தானே இருப்பீங்க. இந்த காசை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அதெல்லாம் வேண்டாம்மா, நீ இப்போ எனக்கு சாப்பாடு போட்டதே போதுமா. அப்படிலாம் சொல்லாதீங்க தாத்தா. இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க. நைட்டு ஏதாவது டிஃபன் வாங்கி சாப்பிடுங்க. இல்லைம்மா, வேணாம்மா. தாத்தா நான் உங்கள் பேத்தி மாதிரி என்னை பார்க்க சொன்னேன்ல, உங்கள் பேத்தி கொடுத்தா அப்படி தான் நீங்கள் வாங்காமல் மறுப்பீங்களா? வாங்கிக்கோங்க தாத்தா. இந்த ஒரு நாள் நீ எனக்கு சாப்பாடு போட்டுட்ட, நாளைக்குலாம் எனக்கு யாருமா சாப்பாடு போடுவா? நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு டெய்லி சாப்பாடு நான் போடுறேன். நான் உங்கள் பேத்தி மாதிரி என்ன சும்மா வாய் வார்த்தைக்கு நான் சொல்லலை, மனசாக சொல்கிறேன் தாத்தா. டெய்லி உங்களுக்கு காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளையும் நான் சாப்பாடு கொண்டாந்து தரேன். சரிங்களா? நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, உனக்கு ஏண்டாம்மா சிரமம்? எனக்கு எந்த சிரமமும் இல்லை. நீங்கள் இந்த காசை பிடிச்சிட்டு இன்றைக்கி நைட்டு வாங்கி சாப்பிடுங்க. நாளையிலேருந்து உங்களுக்கு நான் கொண்டு வரேன். சரிம்மா. அப்படியே என் மருமக அணுவை பார்த்த மாதிரியே இருக்குமா? கண்ணால் சிரிக்கிறாள், முன்னால் நடக்கிறாள், நெஞ்சை கிழிக்கிறாள். என்ன சாதா சொல்ற? நீ நம்ம மருமகளை இங்கே பார்த்தியா? ஆமாங்க, நான் இந்த கோயிலில் தாங்க பார்த்தேன். நம்ம மருமக ஃபோட்டோவில் விட நீல ரொம்ப அழகாக இருக்கா, ரொம்ப அன்பானவளாகவும் இருக்கா. என்னையே கூப்பிட்டுருக்கலாம்ல சாரதா, நானும் நம்ம மருமகளை பார்த்துருப்பேன்ல. இப்போ என்னங்க, இங்கே தான் இருப்பா. கண்டிப்பாக நம்ம போகிறதுக்குள்ள அவளை மறுபடியும் பார்க்கலாம். வாங்கோமா. வணக்கம் வணக்கம் சாமி. சாமி. வணக்கம்மா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் சாமி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, இந்த தாய் புண்ணியத்தில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன ஐயா, என்னம்மா ஏதாவது விசேஷமா? உங்கள் முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் இருக்கு? ஆமாய்யா, நான் ராஜேஷ்க்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியுமேம்மா. ஆமாம் ஐயரே, இங்கே ஒரு பொண்ணை பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி அந்த பொண்ணோட ஃபோட்டோ எங்களுக்கு வந்திருந்தது. ஆனால் நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நேரில் பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப அன்பானவளாகவும் ரொம்ப அழகானவளாகவும் இருக்கா. அந்த பொண்ணு நம்ம ராஜேஷ்க்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு, அதான் வந்தோம். யாருமா அந்த பொண்ணு? இதோ எங்கே தான் இருந்தா, எங்கே போனான்னு தெரியலையே. சாமி அதோ அந்த பொண்ணு தான், அந்த குடிமரம் பக்கத்தில் நிற்கிறாள் அந்த பொண்ணு தான். யாருமா? ஓ, நம்ம ஆராத்தியா பாப்பா. ஆமாம் சாரதா, நீ சொன்ன மாதிரியே பொண்ணு உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கா. சுவாமி, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாமா? நல்லாவே தெரியும் ஐயா. என்ன சாமி சொல்கிறீங்க? அந்த பொண்ணு பேர்? அந்த பொண்ணு பேர் ஆராத்தியாம்மா. ரொம்ப அழகான பேர், அவளை மாதிரியே. ஆராத்தியா ரொம்ப நல்ல பொண்ணுமா. அந்த பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளை வர நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பாக சுவாமி. தாத்தா பாட்டி இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அடடே செல்லம், எதுக்கு ஸ்வீட் தரீங்க? அதுவா தாத்தா, இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதுக்கு தான் ஸ்வீட் கொடுக்குறேன். அப்படிங்களா செல்லம்? விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தங்கம். தேங்க்யூ பாட்டி, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே செல்லம். தேங்க்ஸ் தாத்தா.
இந்த க்யூட் பர்த்டே பாயோட நேம் என்ன? மை நேம் இஸ் அருண். டேடே ரொம்ப க்யூட்டாக இருக்கே. தேங்க்யூ. இந்தா செல்லம், இதை வாங்கிக்கோ. ஆஹா, எனக்கு வேண்டாம். ஏன் தங்க வேணான்னு சொல்கிறேன்? இது பாட்டி தாத்தாவோட பர்த்டே கிஃப்ட், வாங்கிக்கோங்க. ஆஹா, மம்மி சொல்லியிருக்காங்க தெரியாதவங்க கிட்ட எதுவும் வாங்கக்கூடாதுன்னு. அதுவும் கரெக்டு தான். பட் உனக்கு நாங்கள் எதுவும் பொருளாக தெரியலையே, காசு தானே கொடுக்குறோம், இதை வாங்கிக்கலாம். அதுவும் நீ பர்த்டேக்கு எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துருக்கில்ல, ரிட்டன் கிஃப்ட் ஏதாவது தரணும்ல. ஆஹா, கிஃப்ட்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, அதுவே போதும். எப்படி பேசுகிறா பாரு சாரதா. அந்த பையனை அவங்க அம்மா ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்க. ஆமாங்க செல்லம், இது உன்னோட பர்த்டே கிஃப்ட். இன்னைக்கு உங்கள் வீட்டில் எல்லாரும் உனக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க தானே? ஆமாம், பண்ணாங்க. அதை எப்படி நீ வாங்கினியோ அதே மாதிரி இதையும் நீ வாங்கிக்கலாம். ஏன்னா இதுவும் பர்த்டே கிஃப்ட் தான். ஆஹா, எனக்கு வேண்டாம். அவங்க அம்மா சொல்லாமல் அவன் கண்டிப்பாக வாங்க மாட்டான். என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாம்மா, நீங்கள் இப்போ ஒரு பொண்ணை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஆமாம் சாமி, அந்த பொண்ணோட பையன்தான் இவன். இவன் தான் ஆராத்தியோட பையன். சாமி என்ன சொல்கிறீங்க? இவன் ஆராத்தியோட பையனா? ஆமாம்மா. ஆமாம், நாங்களும் கேள்விப்பட்டோம் அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான்னு. அந்த பையனா? ஆமாம்மா, ஆராத்தியோட பையன்தான். பார்த்தீங்களாங்க, நான் சொன்னேன்ல அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. பையனை எவ்வளோ அழகாக வளர்த்துருக்கா பாருங்க, எவ்வளோ அழகாக பேசுகிறான், எவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறான் இந்த வயசுலேயே. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நம்ம யுகாவையும் நல்லா பார்த்துப்பா, நல்லா வளர்ப்பா. அணுவோட இடத்துல இருந்து இப்போ தாங்க நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும். ராஜேஷோட ஒய்ஃப் இவ தான். இந்த கோயில் என்ன சொல்கிறேன், கண்டிப்பாக ராஜேஷ்க்கு ஆராத்தியாவை தாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆமாம் சாரதா, கண்டிப்பாக. செல்லம், மம்மி சொன்னால் நீங்கள் வாங்கிப்பீங்க தானே? அம்மா, இங்கேயே நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஆராத்தியாவை கூட்டிகிட்டு வரேன். சரிங்க சுவாமி. அம்மா, ஐயா ஏதோ கூட்டிகிட்டு வந்துட்டேன். வணக்கம்மா, நீங்கள் என்னை கூப்பிட்டு விட்டுதா சாமி சொன்னாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. எப்படிங்க செலெக்ஷன்? உன் செலெக்ஷனில் சாரதா நல்லா இல்லாமல் போயிடுமா? மருமக்கு உண்மையிலே அழகாக இருக்கா. அம்மா என்னை கூப்பிட்டு விட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம்மா, இன்னைக்கு உன் பையனோட பர்த்டேவா? ஆமாம்மா. இன்னைக்கு அவன் பர்த்டே எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தாம்மா. அவனுக்கு ஆசீர்வாதமா இந்த பணத்தை கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டேன்றான். நீ சொன்னாதான் வாங்கிப்பேன்னு சொல்கிறான். அதனால தான் உன்னை வர சொன்னான். ஓ அப்படிங்களாம்மா, உங்களோட ஆசீர்வாதமே என் பையனுக்கு போதும்மா, இதெல்லாம் வேண்டாம். எங்களோட ஆசீர்வாதம் அருணுக்கு எப்போவுமே இருக்கும். இந்த பணத்தை வாங்கிக்க சொல்லுமா. குழந்தை பர்த்டேன்னு ஸ்வீட்லாம் கொடுத்துருக்கா, அவனுக்கு எதுவும் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காதுமா. இதை மட்டும் வாங்கிக்க சொல்லுமா. இல்லைம்மா வேண்டாம் எங்களுக்கு. அம்மாடி, இதுவே எங்களோட ஆசீர்வாதம் தாம்மா, பையனை வாங்கிக்க சொல்லுமா. இல்லை எங்களுக்கு வேண்டாம். ஆராத்தியா அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அருணை வாங்கிக்க சொல்லுமா. ஓகேம்மா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறனால நான் வாங்கிக்க சொல்கிறேன். அருண் செல்லம், சொல்லுங்க மம்மி. பெரியவங்க கொடுக்குறாங்கல்ல, வாங்கிக்கோ. ஓகே மம்மி. கொடுங்க தாத்தா பாட்டி. இந்தாடா கண்ணா, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. நீ எப்போவுமே சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்கணும், அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், என்ன? ஷியோர் தாத்தா. ரொம்ப நன்றிம்மா. அப்போ எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வரோம். சரிம்மா. சீக்கிரம் போட, டைம் ஆகுது காலேஜ்க்கு. இருடி எருமை, போயிட்டு தானே இருக்கேன். ஏண்டி நானும் காலேஜ் தானே போயிட்டு இருக்கேன், எனக்கும் டைம் தானே ஆகுது. நான் கேஷுவலாக இல்லை, நீங்கள் ஏண்டி பரப்பரன்னு பறந்துட்டு இருக்க? உனக்கு என்னப்பா நீ பேசுவ? உன் காலேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு நல்லவங்களா இருப்பாங்க, நீ எப்போ போனாலும் உன்னை ஏற்றுப்பாங்களோ என்னவோ. எங்கெல்லாம் அப்படி கிடையாது, டைமுக்கு போல அடித்து தட்டிடுவாங்க. இதுக்கு தான் சொன்னேன் என்னோட காலேஜில் சேர்ந்துருக்கலாம்ல. ஆமாம், நான் பிஎஸ்சி பண்ணணும்னு ஆசைப்படல, நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இன்ஜினியரிங் காலேஜ் போனேன். நீ தான் பிஎஸ்சி எடுத்துட்டு அந்த காலேஜில் போய் உட்காந்துருக்க. ஆமாம், நம்ம மனசுக்கு எதை படிக்கணும்னு தோணுதோ அதை தான் படிக்க முடியும். இல்லை நீ நல்லா பேசுவ, சீக்கிரம் போய் என்ற டைம் ஆகுது. போயிட்டு தானடி இருக்கேன், இது என்ன ஃப்ளைட்டா பறக்கிறதுக்கு? பைக்குடி. சரி போய்த்தலாம். இந்த ஊரில் வாழ்ந்திடும் போதும் பறவை சொந்த கூட்டை மறந்திடுமா? யானு எங்கடி அவ? இன்னும் ஆளே காணா. அந்த எருமைக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த எருமை இன்னொரு எருமையோட பைக்கில் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னிச்சு. ஏதோ வந்துடுவேன்னுச்சு. அவன் மட்டும் லேட்டாக வந்தாலும் வச்சுக்கவே, அவளோட சேர்ந்து நம்மளும் வெளில தான் நிற்கணும். என்னது, இன்னொரு எருமையா? ஆமாம், இன்னொரு எருமை.
யார் இந்த இன்னொரு எருமை? ஒரு எருமை நம்ம பிரீத்தி எனக்கு தெரியும். இன்னொரு எருமை யாரடி? வேற யாரு? பிரீத்தியோட அண்ணனா தான் இருக்கும். என்னடி? அதுதான் அப்படின்றது கரெக்டாக கண்டுபிடிச்ச பத்தியா? 2 எருமையும் பைக்கில் வந்துட்டு இருக்கா. ஏதோ வந்துடுவேனா ஆண்டவன் மெசேஜ் பண்ணியிருக்கு. ஏண்டி அவர் உன் மாமா பையன் தானடி, அவரை போய் எருமைன்ற? மாமா பையன்றனால தான் எருமை பன்னி குரங்குன்னு சொல்கிறேன். வேற யாராக இருந்தால் இன்னும் கேவலமாக திட்டுவேன். அவன் ஒன்றும் மாமா பையன் இல்லையா, அத்தை பையன்ல. எல்லாம் ஒன்று தானடி. ஹிந்தி பிரீத்தியோட அண்ணனுக்கும் நம்ம வயசு தானே? ஆமாடி, அவனுக்கும் 20 தான். ஆமாடி, இந்த டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. அவர் பிரீத்தியோட அண்ணன், அவருக்கு எப்படி பிரீத்தி வயசு ஆகும்? ஏன்னா அவங்க 2 பேரும் ட்வின்ஸ். ஆமால, அவங்க ட்வின்ஸ் இல்லை, அது எனக்கு மறந்தே போச்சு. ட்வின்ஸா? ஆமாடி, அவங்க 2 பேர் ட்வின்ஸ். ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி கேட்குறேன். 3 வருஷமாக பழகுறேன், அது தெரியாதக்கோ உனக்கு? லூஸு, எனக்கு தெரியாதுடி. நானும் இந்த விஷயத்தை பற்றி கேட்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன், ஆனால் மறந்துடுவேன். இன்னைக்கு தான் கேட்டிருக்கேன். எனக்கு உண்மையில அவங்க 2 பேர் ட்வின்ஸ்ன்னு தெரியாது. நல்லா தான் இதில் வேற ஃப்ரெண்டுன்னு சொல்லி சுற்றிட்டு தெரி மூதேவி. இல்லை லூஸு, இது நான் கேஷுவலாக விட்டுட்டேன். சரி அண்ணன்னா ஒரு வருஷம் ஏதாவது படிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை அவர் படிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். ஆனால் அவங்க ட்வின்ஸ்ன்னு எனக்கு தோணவே இல்லைடி. அதை எப்படி இந்த மர மாட்டேக்கு தோணும்? நீ வாய மூடு. சரி எங்கடி உங்கள் அண்ணன்? எங்கள் அண்ணன் எதுக்கு நீ கேட்குற? வேற எதுக்கு, நம்ம ஃப்ரெண்டோட அண்ணன் பார்க்கலாம் தான். ஓ, ஃப்ரெண்டோட அண்ணன்னா உனக்கு அண்ணன் தானே, அண்ணனா பார்க்கலான்னு கேட்குறேன். சீச்சி பேங்க்ட், அது என்ன ஃப்ரெண்டோட அண்ணன்னா எனக்கும் அண்ணனா இருக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. உங்கள் அண்ணனை நான் எப்போ அண்ணன் கூப்பிட்ருக்கேன்? எனக்காவது அண்ணன் கூப்பிட்ருக்கேன்? அடப்பாவீங்களா, உருப்பிட வாடினீங்களா? அவங்க அண்ணனை நாங்கள் மட்டுமாடி சைட் அடிக்கிறோம். இந்த காலேஜே தான் சைட் அடிச்சுது. அவர் இந்த காலேஜ் விட்டு போனதுக்கப்புறம் என் மனசு சுத்தமாக நொறுங்கிச்சு தெரியுமா? அட்டி தொடப்பக்கட்ட, என் அண்ணனை சைட் அடிக்கிறேன்னு என்கிட்டே சொல்கிறீங்க? அவளாவது சைட்டு தான் அடிக்கிறா. நான் உங்கள் அண்ணனை லவ்வே பண்ணுறேன்டி. என்னது, என் அண்ணனை லவ் பண்ணுறியா? ஆமாம், உன் அண்ணனை நான் 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேன்டி. எவ்வளோ திமிரு, என் அண்ணன் லவ் பண்ணுறேன் என்கிட்ட சொல்கிறேன்? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். இருடி, என் அண்ணன்ட்ட மாட்டி விட உன்னை. மாட்டிலாம் விட வேணாம். உன் அண்ணன்கிட்ட இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒன்று லவ் பண்ணுறாலும் சொல்லு. என் லவ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடி. யார் லவ்க்கு யார் ஹெல்ப் பண்ணணும்? எந்த அண்ணன்? ஆமாம், பரதேவதை. எப்போ வர சொன்னா எப்போ வர? அதானே, ஏண்டி இவ்வளோ லேட்டு? பஸ்ஸில் கூட இன்னைக்கு வரல, ஏண்டி இவ்வளோ லேட்டு? எம்மா தாய்களா, இருங்க, ஒவ்வொருத்தர கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். என்னை கொஞ்சம் பேச விடுங்க ஃபஸ்ட்டு. சரி சொல்லு, ஏன் இவ்வளோ லேட்டு? இல்லடி, ப்ராஜெக்ட் செய்யலான்ட்டு உட்காந்தேன். டைம் போனதும் தெரில, பஸ் போனதும் தெரியலையா. அதுக்கப்புறமா என் அண்ணனை கெஞ்சி கெதிரி என்னை கொண்டாந்து விட்டுட்டு போனா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னை கொண்டாந்து விட்டுட்டு இப்போ தான் அவன் போகிறான் காலேஜுக்கு. தேவ் வந்தானா? ஆமாடி, அவன் தான் ட்ராப் பண்ணிட்டு போனான். உள்ளே வரல, என்னை பார்க்க எப்படி போனா? ஈவினிங் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாண்டி. அவனுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுன்னு என்னை விட்டுட்டு ஓடிட்டான். சரி, நீனும் அண்ணன் ட்வின்ஸ் தானே? ஆமாம், அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தா அவன் அண்ணனா? 2 நிமிஷமோ 2 நாளோ எப்படியோ உனக்கு முன்னாடி பிறந்திருக்காங்களா, அப்போ அண்ணன் தான். சரி, உங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி நேமில் வைக்கணும். அது என்ன, அவங்களுக்கு மட்டும் தேவ், உனக்கு பிரீத்தி? இது என்ன கொடுமையாக இருக்குது? ட்வின்ஸாக பிறந்தா ஒரே மாதிரி பேர் வைக்கணுமா என்ன? ஆமாம், வைக்கணும்ல. ஜாஷ், அவங்க 2 பேருக்கும் ஒரே நேம் தான் வச்சுருக்காங்க. எங்கடி மேட்ச் ஆகுது? அவர் பேர் தேவா, இவ பேர் பிரீத்தி. எங்க பைத்தியக்காரி, அவரோட ஃபுல் நேம் தேவ் பிருத்வி. ஓ, தேவ் பிருத்வி பிரீத்தியா? ஆமாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை நம்பி தானே நான் பஸ்ஸில் வரவே எங்கள் அண்ணன்கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் வரேன். நீங்கள் 2 பேரும் வராமல் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டீங்க. நீ எங்கிட்ட தனியாக வந்தா? இவளுக்கு வந்திருப்பாங்கல்ல. அவளுக்கு வந்தாளுங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீ ஓ அண்ணனோட வர, அவள் அண்ணனோட வரா. நான் தான் ரீசன் சொல்லிட்டேன் இல்லடி. சரி, நீ சொல்லிட்ட. நீ ஏன்டி இன்னைக்கு உன் அண்ணனோட வந்த? நான் தான் சொன்னேன் இல்லடி, இன்னைக்கு அருணோட பர்த்டேடி. ஆமாம், ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன், பார்த்தேன்டி. அதனால அவன் எழுந்தோடனே விஷ் பண்ணிட்டு வரலான்னு. எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, அப்படின்னா அவன் எழுந்திருக்க வர வெயிட் பண்ணி குடும்பமே விஷ் பண்ணிட்டு தான் எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க போனோம். அப்போ ஈவினிங் பர்த்டே பார்ட்டி அப்படி தானே? ஆமாடி, இருக்கு. பார்ட்டி இருக்கு, எங்களை கூப்பிடல? யாரையும் கூப்பிடலடி. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் இருந்து கேக் கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஏண்டி எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணலாம்ல? என் அக்கா அதெல்லாம் விரும்ப மாட்டாடி. உன் அண்ணாவும் என் அக்காவும் ஒன்னடி. அவங்க 2 பேர் லைஃப்மே பாதியிலே முடிஞ்சிருச்சு இல்லை? ஆமாம் யாழு, உன் அண்ணா லைஃபும் என் அக்கா லைஃபும் சேம் தான். என்ன அதில் ஒரு சின்ன வித்தியாசம். தெரியும்டி. என் அண்ணி இறந்துட்டாங்க. உன்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் அவங்கள விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டாங்க, அப்படி தானே? ஆமாடி. யாழு, எதுவும் பேச வேணாண்டி, எனக்கு அண்ணு ஞாபகம் வருது. சாரி பிரீத்தி, நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை. இவங்க அக்காவை பார்த்தா என் அண்ணனை பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க 2 பேரும் குழந்தைய வச்சுட்டு தனியாக கஷ்டப்படுறாங்கல்ல,
அது ஞாபகம் வந்துச்சு, அதாண்டி சொன்னேன். நான் அணுவை ஞாபகப்படுத்தலடி, சாரிடி. ஏய் ஃபீல் பண்ணாதடி பிரீத்தி, எங்களால் அணுவை மறக்கவே முடியலடி. யுகாவோட முகத்தில் தான் நாங்கள் அணுவை பார்த்துட்ருக்கோம். அவள் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் எங்களால் வாழ்க்கையில் மறக்க முடியாதடி. என் அக்கா யுகா மூலியமாக எங்கள் கூட இருக்கான்னு நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆமாம்ல, உங்கள் அக்காவை தான் ராஜேஷ் அண்ணா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ம். நினைத்தால் இனிக்கும் இளமை நதியே, உன்னோடு நான் மூழ்கினேன். தேடாத நிலையில் நோகாத வழியில்